வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு உற்சாகத்துடன் முடிவடைந்தது. 386 புள்ளிகள் அதிகரித்து 22,547.20 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 2132, டிக்ளைன்ஸ் 364. எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, மார்க்கெட் இன்றைக்கி ஏன் ஏறினது, இது நிற்குமா அப்படிங்கிறது. அதை பற்றியும் பின்னாடி பார்ப்போம். அதுபோல் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 85.88 உள்ளது. இன்றைய தினம் எல்லா துறைகளும் பாசிட்டிவாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. மெயினாக அதில் மீடியா, பிஎஸ்யூ பேங்க்ஸ் அண்ட் மிட் செலக்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்தது. மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை ஜியோ ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், சிப்லா, பிஎல், டைட்டன் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் மெயினாக பாண்டில் ஆக்டிவிட்டி அவங்க லைசன்ஸ் கிடச்சிருக்கு, அதனால் அதில் இன்றைக்கி மூவ்மெண்ட் இருந்ததுன்னு சொல்லலாம். லூசர்ஸில் பவர் கிரிட், அது போல் டாப் வால்யூமான கம்பெனிஸ் பார்த்தோன்னா விஜயா டயக்னாஸ்டிக்ஸ் கிட்டத்தட்ட 30 டைம், 5 ஸ்டார் கிட்டத்தட்ட 10 டைம், சோழமண்டலம் ஹோல்டிங்ஸ் அரவுண்ட் 7 டைம்ஸ் அண்டு டெலிவரி 4.68 டைம்ஸ் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. போல் தங்கம் 1132 ரூபாய் அதிகரித்து 88,060லையும், வெள்ளி 1294 ரூபாய் அதிகரித்து 89,542லையும், குரூட் ஆயில் 17 ரூபாய் குறைந்து 5,276 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா எஸ்பிஐ லைஃப், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அண்ட் பவர் கிரிட் இது மூணுலேயும் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, மார்க்கெட் ஏன் இன்னைக்கு ஏறினது அப்படிங்கிறது கேள்வி. அதுக்கு 5 முக்கிய விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவதாக, இந்த ட்ரேட் வார் பிட்வீன் டென்ஷன் இருந்ததில் அதிலிருந்து ஒரு சுலபமான முடிவு வரக்கூடும் என்று ட்ரம்ப்னுடைய நேற்று இரவு கூடியது. ஸோ இதனால் நிறைய நாடுகள் இந்த நெகோசியேஷன் உள்ளுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அதனால் ஷிஃப்ட் டுவோர்ட்ஸ் நெகோஷியேஷன் அப்படின்னு அவரே நேற்று சொன்ன பிறகு அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னு சொல்லலாம். இரண்டாவது பார்த்தோன்னாக்க, ஸ்ட்ராங் குளோபல் மார்க்கெட். நேற்றைய தினம் சந்தைகளில் ஒரு பிளட் பாத் இருந்தது. இன்றைய தினம் எல்லா சந்தைகளும் ஒரு பாசிட்டிவாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவது பார்த்தோன்னா, அதாவது ஷார்ட் கவரிங் ஆஃப்டர் ஷார்ட் செல்லிங்னு சொல்லுவோம். அதாவது நேற்றைய தினம் இந்த பிளாக் மண்டேல எல்லோரும் ஹெவியாக ஷார்ட் போனாங்க. அதை ட்ரேடர்ஸ் கவர் பண்ணல. அதை இன்றைக்கி கவர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சந்தைகளில் ஒரு திருப்பு முனை இருந்தது என்று சொல்லலாம். நான்காவதாக, நாளை தினம் இருக்கக்கூடிய ஆர்பிஐனுடைய ரேட் கட் எம்பிசி அனௌன்ஸ்மெண்ட் அட்லீஸ்ட் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு சந்தைகளில் விறுவிறுப்பாக பேசப்படுகிறது. ஐந்தாவதாக பார்த்தோன்னா, ஒரு பெட்டர் Q4 ரிசல்ட்ஸ், ஏப்ரல் 10ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாம் நன்கு இருக்கும். அது சந்தைகளுக்கும் சரி எக்கனாமிக்காகவும் சரி ஒரு பெட்டர் இம்பேக்டை கொடுக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. இந்த ஒட்டுமொத்தமான இந்த எதிர்பார்ப்பில் சந்தைகள் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 386-400 புள்ளிகள் வரை அதிகரித்தது. க்ளோசிங்கில் 22,547 முடிவடைந்திருக்கிறது. மேலும் டெக்னிக்கலாக பார்த்தோன்னா 22,800ங்கிறது ஒரு ரெஸ்டோர் ஜோன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு கன்விக்ஷன் அண்ட் கிளாரிட்டி பார்த்தோன்னு வச்சுங்களேன், அந்த நெக்ஸ்ட் லெவல் அதுலேருந்து தான் அந்த அப் மூவ் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். மெயினாக இந்த இனிஷியலாக இந்த ஹார்மோனி இனிஷியல் இம்பல்சிவ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு அப்வேர்டில் வந்துகிட்டே இருந்தது இல்லையா. அதுக்கப்புறம் என்னாச்சு, என்டர் இன் டு த கரெக்டிவ் ஃபேஸு. அடுத்தது நவ் இட் இஸ் அந்த புல் பேக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோன்னா 22,860 மற்றும் 22,917, 22,860, தென் 22,917. அதாவது ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட் இந்த மேலே ஹை லோ இப்போ விழுந்ததில். ஸோ இதை தொடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். மேலும் சீசனாலிட்டி அனாலிசிஸில் பார்த்தோன்னா நிஃப்டி 50 பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஹிஸ்டாரிக்கலாக டெலிவர்டு ஆவரேஜ் கெயின் ஆஃப் மோர் தென் 2.10% ஏப்ரல் மாதத்தில். 2016 எடுத்தோன்னா இண்டெக்ஸ் 2 டைம் தான் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2021, 2022. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு என்ன கேள்வினா, இந்த ஏப்ரல் மாதம் நிஃப்டி பாசிட்டிவாக முடியுமா அல்லது நெகட்டிவாக முடியுமா அப்படிங்கிற கேள்வி. இந்த தினம் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோன்னா 1.17 crores வால்யூம், பேங்க் நிஃப்டி 18 லட்சம் வால்யூம் நடந்திருக்கிறது. நண்பர்களே, நாளை தினம் வரக்கூடிய ஆர்பிஐ மூவ்மெண்ட்டினுடைய ரிசல்ட்டை வச்சு மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியில் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடும். அதனால் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.